அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது 9ஆம் வகுப்புல யசோதர காவியம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி நமக்கு மனப்பாட பகுதியாகவும் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த யசோதர காவியம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஐந்திரு காப்பியங்களில் ஒன்று. ஐம்பெருங்காப்பியங்களை பார்த்தோம்னா நீங்க முன்வகுப்புல படிச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இதெல்லாம் பார்த்தோம்னா ஐம்பெருங்காப்பியங்கள். ஐந்திரு காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி, அதாவது சூளாமணி நீலகேசி அப்படின்னு சொல்லுவாங்க. 5 காப்பியங்கள்: உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி. இப்படி ஐந்திரு காப்பியங்களில் ஒன்றுதான் இந்த யசோதர காவியம். இந்த யசோதர காவியமானது பார்த்தோம்னா வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்டது. யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை இந்த நூல் பார்த்தோம்னா குறிப்பிடுகிறது. எது? யசோதர காவியம். யசோதர காவியம் பார்த்தோம்னா யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. இந்த யசோதர காவியம் பார்த்தோம்னா 5 சுருக்கங்களை கொண்டது. 5 சுருக்கங்களை கொண்டது. பாடல்களினுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா 320 அல்லது 330 என்று கூறுவர். 320 அல்லது 330 என்று கூறுவர். இதுதான் பார்த்தோம்னா அந்த யசோதர காவியத்தின் கூடிய நூல் குறிப்பில் இருக்கக்கூடிய செய்திகள். இப்ப நமக்கு இந்த பாட பகுதிக்கு போலாம். இந்த செய்யுள் பகுதிக்கு இது நமக்கு மனப்பாட செய்யுள் பகுதி. மிகவும் ஒரு அருமையான செய்யுள் பகுதி. இது நம்ம எளிமையாக மனப்பாடம் நம்ம செஞ்சுக்கலாம். படிக்கலாம். முதல்ல, ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக. போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. நோக்குக ஏதெனில் ஞானம் நோக்குக. காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. கவனிங்க, ஆக்குவது அப்படின்னா என்னது? ஆக்குவதுன்னா நல்ல செயல்களை உருவாக்குவது. அதாவது பார்த்தீங்கன்னா உருவாக்குவது. எப்படி உருவாக்குவது? பயன் தரக்கூடிய நல்ல செயல்களை நாம் உருவாக்க வேண்டும். பயன் தரக்கூடிய நற்செயல்களை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் பார்த்தோம்னா ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக. அறம் அப்படின்னா நல்ல செயல்கள், நற்செயல்கள் அப்படின்னு சொல்லுவோம். போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. வெகுளி அப்படின்னு சினம். நாம் எதை போக்க வேண்டும்? நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை தடை செய்கின்ற சினத்தை போக்க வேண்டும். சினத்தை போக்க வேண்டும். நோக்குக அப்படின்னா ஆராயுதல். நோக்குக எதனில் எது ஆராயணும்? ஞானம் நோக்குக. ஞானம் அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தோம்னா மெய்யறிவு, மெய்யறிவு போன்ற நூல்களை நாம் ஆராய வேண்டும். மெய்யறிவை நமக்கு தருகின்ற நூல்களை நாம் என்ன செய்யணும்? ஆராயப்பட வேண்டும். நோக்குக ஏதெனில் ஞானம் நோக்குக. அதாவது மெய்யறிவுகளை, மெய்யறிவு போன்ற மெய்யறிவு தருகின்ற நூல்களை நாம் ஆராய வேண்டும். காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. நம்ம எவற்றை காக்க வேண்டும்? எவற்றை நாம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னா விரதம் அப்படின்னு இந்த இடத்துல நல்ல நெறி, நன்னெறிகளை நாம் கை கொள்ள வேண்டும். காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. நல்ல நெறிகளை நாம் கை கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம காப்பாற்றும். அப்ப இந்த 4 வரிகள், இந்த 4 வரிகள் பார்த்து நமக்கு மனப்பாட பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்குது. திரும்பவும் உங்களுக்கு ஒரு முறை என்னென்ன படித்து காட்டுறேன். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக. போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. நோக்குக ஏதெனில் ஞானம் நோக்குக. காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. இந்த 4 வரிகளையும் நன்கு படித்து 2 முறை எனக்கு எழுதி புகைப்படமாக எடுத்து
அனுப்புங்க. அனைத்து மாணவர்களுமே பார்த்தோம்னா வீட்டு பாடங்கள் வந்து நமக்கு செய்யணும். அனைவருமே பார்த்தோம்னா நமக்கு அந்த வீட்டு பாடம் இந்த ஆன்லைன் வகுப்பில் வந்து அனைவருமே வந்து கலந்து கொண்டு இந்த வீட்டு பாடங்களை வந்து எழுதி எனக்கு வந்து அனுப்புங்க. நன்றி.